வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப் ஹேண்டில்ஸ்ன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்டு விட்டுட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேர் செட் பண்ணியாச்சு, இன்னமும் நிறைய பேருக்கு வராமல் தான் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் 14க்குள்ளே இது எல்லாருக்குமே எனேபிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலில் டாப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த யூடியூப் ஹேண்டிலை எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் சேனலுக்கு யூடியூப் ஹேண்டில் எனேபிள் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் ஏ ஹேண்டில்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் அதை செட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த ஏரியாவில் ப்ளூ கலரில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதுலேயும் யூடியூப் ஹேண்டில் செட் பண்ண சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஹேண்டில் செட் பண்ணக்கூடிய பேஜ் தான் லோட் ஆகும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் மொபைல் வியூவில் யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் மெயில் ஐடியில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் போகும். ப்ரௌசர் போய்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை லாக்இன் பண்ணி நீங்கள் உள்ளே வர வேண்டியிருக்கும். உங்கள் யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே ஓப்பன் ஆகிடும். இதில் அடுத்தது ஓப்பன் ஆப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த நார்மல் மோடில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுடைய சேனல் பேஜை டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ டெஸ்க்டாப் சைட் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்கள் சேனல் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நீங்கள் செட் பண்ணலைன்னா அவங்களே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அரசு ஐஷு கிரியேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏ கேபிட்டலில் இருக்குது, அடுத்தது ஐஷுக்கும் ஏ கேபிட்டலில் இருக்குது, அடுத்தது கிரியேஷனுக்கும் சி கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த யூடியூப் ஹேண்டிலுங்கிறது உங்களுக்கு ஓகே, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இல்லைன்னா சேஞ்ச் பண்ணலான்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த யூடியூப் ஹேண்டில் எந்தெந்த ஏரியாவில் எனேபிளாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த யூடியூப் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறது சேம் நீங்கள் உங்கள் சேனலுக்கு கஸ்டம் யூஆர்எல் செட் பண்ணுறது போல தான். அது எப்படி உங்கள் சேனலுக்கு ஒரு ஐடி தான் இருக்குமோ அதே போல் தான் இதுவும் உங்கள் சேனலுக்கு யூனிக்காக ஒரே ஒரு ஐடி தான் செட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு ஐடி செட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஐடியை இன்னொரு ஆள் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரே நேமில் கண்டிப்பாக நிறைய பேர் சேனல் வச்சுருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஏர்லியராக செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணுற ஹேண்டிலை சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா சம் சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணால் தான் அதே நேமில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இந்த யூடியூப் ஹேண்டில் நீங்கள் கீழே உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லையோ கமெண்ட்லேயோ அட் சிம்பிள், இந்த ஹேண்டிலுங்கிறது அட் சிம்பிள் போட்டு உங்களுடைய சேனல் நேம் நீங்கள் என்ன நேம் செட் பண்ணுறீங்களோ அது அவைலபிளாக இருக்கும். இதை வியூவர்ஸ் யாராவது அந்த அட் சிம்பிள் போட்டு உங்கள் சேனல் லோகோ ஹேண்டில் செட் பண்ணியிருக்கீங்களா அதை அவங்க கிளிக் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக உங்களுடைய யூடியூப் பேஜுக்கே லோட் ஆகி போயிடும். இது ஒரு அட்வான்டேஜ். வாங்க இப்போ இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல உங்களுடைய ஹேண்டில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அட்டனி போட்டு. இதை நீங்கள் காப்பி பண்ணி என்னால் எடுத்துக்க முடியும். சேஞ்ச் பண்ணணுன்னா மேலே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இதே யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போது நான் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னுடைய நேமு சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏ கேபிட்டலு, மிடில் ஒரு ஏ கேபிட்டலு, சி கேபிட்டலுன்னு இருக்குது. நான் இது எல்லாமே சும்மாலாம் சேஞ்ச் பண்ண போகிறேன். எல்லா லெட்டர்ஸையும் சும்மாலாம் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுக்க போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் அவங்க கொடுத்துருக்க ஐடியிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சஜெக்ஷனில் ஒரு 3 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா நீங்களே மேனுவலாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய செட் பண்ண இது ஷோ ஆகும். ஷோ பண்ணதும் ரெண்டாவது நீங்கள் கீழே பாட்டமில் ஓகே இருக்கும். ஓகே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
போதும் உங்களுடைய ஹேண்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.